ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. கன்னி ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படியோ முட்டி மோதி கஷ்டப்பட்டு இந்த 2025 முடிச்சு 2026 காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. பல போராட்டங்களை பார்த்திருப்பீங்க, பல சவால்களை பார்த்திருப்பீங்க. தப்பி பிழைச்சதே பெரிய காரியம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல அதிர்ச்சி சம்பவங்கள் கூட நடந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இந்த 2026 துவண்டு கிடக்கிற நம்மளை தூக்கி நிறுத்துமா? சோர்வடைஞ்சு கிடக்கிற நம்மளை தூக்கி சுறுசுறுப்பாக்குமா? கலங்கி நிக்கிற நமக்கு ஒரு ஆறுதலா இருக்குமா? கோடிக்கணக்கான பணம் வேணாங்க, ஒரு நிம்மதியாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கம், தவிப்பு. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, தற்போது கலங்கி நிற்கிறீர்கள். அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருக்கு. என்ன செய்யறதுன்னே தெரியாம வீழ்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. பல பேருக்கு இந்த வாழ்க்கை அவ்வளவுதானா, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா, என்னைக்கு நம்ம கனவு நிறைவேறது, நம்ம லட்சியம் நிறைவேறது, என்னைக்கு இதை அடைவோம் அதை அடைவோம் அப்படிங்கிற ஒரு தவிப்பு, பரபரப்பு, ஒரு விரக்தி கூட ஏற்பட்டிருக்கலாம். செய்வதறியாம வாழ்க்கையின் கடைசி கட்டத்துல நிக்கிறீங்க. இங்க தோல்விகளும் துரோகங்களும் உங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கு. வாழறதுக்கே பிடிக்கலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்க போனாலும் பிரச்சனை, போட்டி, பொறாம, துரோகம். நீ முன்னேறியா நான் முன்னேறனா, நீயா நானா, பதவிக்கு பிரச்சனை, பொறாமையால உள்ளடி வேலை செய்யறது, கூட இருந்தே குழி பறிக்கிறது, குடும்பம், வேலை, தொழில், பொருளாதாரம், கனவுகள், இதுல எல்லாத்துலயும் பெரிய இடி விழுந்து சிதைந்து போய் என் அன்பு சகோதர சகோதரிகள் கலங்கி நிக்கிறீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, மீள முடியாத ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதிலிருந்து நீங்க மீண்டு வருவீங்க அப்படிங்கறதுதான் கடவுளுடைய நம்பிக்கை. அதிலிருந்து மீண்டு வரட்டும், கடைசியா பாத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் கடவுளுடைய எண்ணம். ஒரு தெய்வம் சோதிக்குது அப்படின்னா இன்னொரு தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு. ஒரு கிரகம் உங்களுக்கு சவாலை கொடுக்குது அப்படின்னா இன்னொரு கிரகம் அந்த சவால்ல இருந்து வெற்றி அடைய கை நீட்டிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த கிரகங்களும் தெய்வங்களும் தந்த சோதனையில் வெற்றி பெறக்கூடிய காலம் இந்த காலம். இனிமே உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை, நிறைய சாதனைகளை, நிறைய வெற்றிகளை பார்க்கக்கூடிய ஒரு காலம் இது. அதையெல்லாம் அடையணும் அப்படின்னு நடந்த சோதனை இது. அதனால 2026 அந்த தெய்வமே இறங்கி வந்து உங்களுக்கான சிம்மாசனத்தை இறக்கி வைக்குது. தயாராகுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை. காரணம் இல்லாம தெய்வம் எதையும் செய்யாது, இந்த கிரகங்கள் எதையும் நடத்தாது, இந்த பிரபஞ்சம் எதையும் செயல்படுத்தாது. இந்த போராட்டத்துல, சோதனையில, சவால்ல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நான் 2026 தொட்டு நானும் மீண்டு வந்திருக்கேன், நானும் உயிரோட இருக்கேன், கண்டிப்பா வரலாற்றில் இடம் பிடிப்பேன், வரலாற்றுல இல்லைனாலும் என்னுடைய சந்ததியினருக்கு நான் மறக்க முடியாதவளாக மாறுவேன் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட இந்த 2026 தொட்டிருப்பீங்க. கலங்காதீங்க, தெய்வம் இறங்கி வந்து விட்டது. ஜனவரி 15 உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்த போற அதிசயம், ஆச்சரியங்கள், புதுமைகள் நடக்க போகுது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார் என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் வருடம் இது. கலங்குற கண்களை தொடச்சுக்குங்க, நிமிர்ந்து என்னாலையும் முடியும், நான் தான் இந்த 2026 சாதனையாளன், 8 திக்கு எங்கும் என்னுடைய பெயர் ஒலிக்கணும், அல்லது என்னுடைய கௌரவமாவது கிடைக்கணும், இழந்த கௌரவத்தை நான் மீட்கணும் அப்படின்னு துணிஞ்சு எழுந்து நில்லுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியோடு இந்த வருடத்தை எதிர்கொள்ளுங்க. ஒரு அற்புதமான நாளாக ஜனவரி 15 ஆரம்பிக்குது. உங்களால முடியும். நீங்கள் வணங்கிய தெய்வத்துக்கு வேலை வந்துருச்சு. உழைச்சி களைச்சிட்டீங்கல்ல, கவலைப்படாதீங்க. இனிமே அந்த தெய்வமே உங்களை பார்த்துக்கும். நடக்கிறத மட்டும் இனிமே கவனிங்க நீங்க. ஏன்னா கிரக அமைப்புங்கிறது ஒவ்வொரு அமைப்புமே அருமையாக, அற்புதமாக மாறிட்டு இருக்கு. குரு வக்ரமாகி இருக்காரு, ராகு கேது அற்புதமான இடத்துல ஸ்டெடியா இருக்காங்க, சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கிறார். மற்ற 9 கிரகங்களும் அருமையான, அற்புதமான ஒரு சூப்பரான இடத்துல இருக்காங்க. என்ன செய்ய போறாங்க, உங்களை எப்படி ஜெயிக்க வைக்க போறாங்க, சிம்மாசனத்துல உங்களை எப்படி உட்கார வைக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ முழுமையும் நம்ம பார்க்க போறோம். தயாராகுங்க. எதுக்கு? சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு தயாராகுங்க. நீங்க ராஜாவாக போறீங்க. கிரகம் என்ன சொல்லுது பார்க்கலாம். உண்மையா நாங்க படுற அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், இந்த வேதனை கடவுளுடைய காதுக்கு விழுதா? எங்களையும் ஒரு மனுஷ பிறவியா கடவுள் மதிக்கிறாரா? நாங்க படுற இந்த அவமானம்,
நாங்க படுற இந்த வேதனை, இந்த அழுக்குரல் கடவுளுடைய காதுக்கு கேக்குதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கும். கன்னிராசியில நல்ல குடும்பத்துல பிறந்து ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற நண்பர்கள் தோழிகள் அது வேற வர்க்கம். அவங்களுக்கு கிரக அமைப்பு நல்லா இருக்கு, பிறந்த இடம் அப்படி. ஆனா பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் சந்தோஷம்னா என்னன்னு தெரியாம, மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு தெரியாம, இதெல்லாம் அனுபவிச்சா இவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படின்லாம் தெரிஞ்சிக்காமலே இன்னும் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற என் அன்பு கன்னிராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய இந்த கூக்குரல் இறைவனுடைய காதுல கேட்டிருக்கு. அதனாலதான் இந்த காலகட்டத்துல ஒரு அற்புதமான கிரக அமைப்பை உங்களுக்காக பொருத்தி இருக்கிறார் அந்த இறைவன். இப்ப என்ன சொல்ல வரா அப்படின்னா, நீங்க படுற கஷ்டம் துன்பம் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. நரகத்துல போய் வாழறதுக்கு இனிமே எதுவுமே இல்ல. அதை எல்லாத்தையும் இங்கேயே அனுபவிக்கிற ஒரு ஆத்மா கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும். அதனால கடவுளுக்கே பொறுக்க முடியாம, கடவுளாலேயே இந்த வேதனையை தாங்க முடியாம உங்க பக்கம் திரும்பி இருக்கிறார். எங்கேயோ ஒரு குரல் கேட்குது, யாருமற்ற அனாதையான குரல், துரோகத்தை அனுபவிச்சு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குரல், குடும்பத்துல கூட மரியாதை இல்லாம ஒதுக்கப்பட்ட ஒரு குரல், இந்த சமுதாயத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சும் சமுதாயத்தால தூக்கி எறியப்பட்ட ஒரு குரல், எவ்வளவு உழைச்சாலும் எவ்வளவு கடினப்பட்டு வேர்வை சிந்தி இரவும் பகலும் உழைச்சா கூட அந்த உழைப்புக்கான ஊதியத்தை கொடுக்காம அலட்சியப்படுத்துகிற அந்த அதிகார வர்க்கத்தால இன்னைக்கு சோர்ந்து போய் கிடக்கிற ஒரு இனத்தின் குரல் அந்த இறைவனின் காதுகளில் வீழ்ந்திருக்கிறது. அதனாலதான் இப்படி ஒரு கிரக அமைப்பு. கன்னிராசி அப்படின்னாலே அது ஒரு பாவப்பட்ட இனம்ங்க ஆத்மா. ஏன்னா யார் கஷ்டத்துல துடிச்சாலும் துடிச்சு போற ஒரு உள்ளம், ஒரு தாயன்பு அப்படின்னா கன்னிராசி கிட்ட தான் உண்டு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த தாயன்பு இருந்துகிட்டே இருக்கும். அங்க ஒரு கோபம், ஒரு வக்ர எண்ணம் அல்லது சூழ்ச்சி இதெல்லாம் இருக்காத ஒரு உள்ளம். ஆனா அதே நேரத்துல தெரியாத கலையே இல்லை. இந்த உலகத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஆத்மா யாரு, ராசிக்காரவங்க யாருன்னா அது கன்னிராசி தான். எல்லாத்த பத்தின நாலேஜும் உண்டு. அதாவது எதிரி கூட ஏன் ஏமாத்துனாங்க அப்படிங்கிறது கூட தெரியும். எதனால நம்மளை ஏமாத்துனாங்களோ அந்த பயன் அடையட்டும், அவங்க ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு அவங்கள ஒரு கோபம் கொள்ளாத, அவங்கள எதிரியா நினைக்காத ஒரு உள்ளம் கன்னிராசிக்கு உண்டு. அப்ப இது மாதிரியான ஒரு மனித இனத்தை, இது மாதிரியான ஒரு ஆத்மாவை இனிமேலும் கைவிடக்கூடாது, இனிமேலும் கஷ்டத்தில் ஆழ்த்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு செஞ்சிருக்கார் இந்த இறைவன். அதனாலதான் இப்படி ஒரு அற்புதமான அமைப்பை என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் தைரியமா சொல்றேன், 100% நம்பிக்கையோட சொல்றேன், நரக வாழ்க்கை உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. தைரியமா அடுத்தது என்ன செய்யலாம் முடிவு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. இது எல்லாரும் சொல்ற மாதிரியான ஒரு பலன் இல்ல, ஒரு அர்த்தம் இருக்கும். ஏதோ குளத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரு காரணம் இல்லாம நான் சொல்ல மாட்டேன். உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய வெற்றியை அடைய போறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்க ராசியில இருக்கு. அதனாலதான் சொல்றேன். எப்படி எங்க மேல ஒரு நம்பிக்கையோட சொல்றது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் வந்துருச்சா? உண்மையா நம்புங்க, உங்களுக்கு தான் நல்ல நேரம் இல்ல, ஒரு அற்புதமான நல்ல நேரம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அப்படின்னா சூரியன் துலாம் ராசியிலிருந்து விலகி விருட்சக ராசிக்குள்ளார நுழைகிறார். இது வரைக்கும் ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு, ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு அல்லது சொகுசான வாழ்க்கைக்கு, நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல விஷயம் நடக்காதா, நல்ல சந்தோஷமான காரியம் நடக்காதா, ஒரு வேலை கிடைக்காதா, ஒரு தொழில நம்பர் ஒன்னா வரமாட்டோமா, நம்ம வியாபாரம் சிறக்காதா, வெளிநாட்டுல இப்படி ஒரு சம்பளம் நமக்கு கிடைக்காதா, இந்த ஆசைப்பட்ட துறை கிடைக்காதா அப்படின்னு கனவு கண்டு கனவெல்லாம் பொய்த்து போன கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இப்ப துலாம் ராசியிலிருந்து விலகி விருட்சக ராசிக்கு சூரியன் போறார். சூரியன் யாரு? தலைமை. இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய கிரகத்திலே முதன்மையான கிரகம் சூரியன். அந்த சூரியனுடைய குணம் என்ன தெரியுமா? அந்தந்த ராசிக்காரர்களை முதலிடத்துக்கு கொண்டு போறதுதான் அதனுடைய குணம். இப்ப உங்க ராசிக்கு சூரியன் 3ஆம் பாவத்துக்கு வந்திருக்கிறார், 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். நிறைய ஆசைப்பட்டு நடக்காம போன பல கனவுகளை நனவாக்க இப்ப விருட்சக ராசிக்கு வந்திருக்கிறார். இந்த இடம் கன்னிராசி நண்பர்களுக்கு 3வது இடம். இந்த ஸ்தானம் தைரிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம், இளைய சகோதரர்கள் ஸ்தானம், இளைய சகோதரர்களை பத்தி சொல்லக்கூடிய இடம். அப்ப எதையுமே இனிமே கூச்சப்படாம, யாருடைய எதிர்வினையையும் ஒதுக்கிட்டு, யாருடைய துரோகத்தையும் விலக்கிட்டு முன்னுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட வரக்கூடிய ஒரு இடம் இந்த சூரிய பகவான். கண்டிப்பா உங்களை நீங்க ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை அடைய வைப்பார். இது வரைக்கும் நம்மளால முடியுமா, இதை செய்ய முடியுமா, இந்த இடத்துக்கு போக முடியுமா, இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு மா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு கிடைக்கும்.
அடைய முடியும். இது எல்லாமே இம்ல கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சூரியன். இனிமே சூரியன் மாதிரி உங்களுடைய வேலையிலையும் தொழிலையும் அப்படி கெத்தா நிக்க போறீங்க. உங்களுக்குள்ளாரே ஒரு பிரகாசம் ஒளிர போகுது. எல்லாமே தன்னம்பிக்கை. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த இரக்க சுபாவம் இருக்குல்ல, இது வரைக்கும் நல்லது செஞ்சு களைச்சு போன உங்களுக்கு அதற்கான பலனை சூரிய பகவான் கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்ல, பொருளாதார நிலை சூப்பரா இருக்குங்க, அற்புதமா இருக்கு. எல்லாத்துலயுமே இனிமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது இறைவனுடைய கட்டளை. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுல வெற்றி பெறுக அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார் அந்த இறைவன். பணம் தொடர்பா ஒரு செயல்ல இறங்குனீங்க அப்படின்னா லாபம் தான் கிடைக்கணும். அந்த பணம் உங்களுக்கு பணத்தை கொண்டு வரும். எந்த பணத்தை நீங்க எது செஞ்சாலும் சரி, ஒருத்தவங்க உதவி செஞ்சீங்கன்னா பல மடங்கு திரும்ப வரும். ஒரு தொழில முதலீடு போட்டீங்கன்னா பல மடங்கு திரும்ப வரும். ஒரு இடத்துல முதலீடா போட்டீங்கன்னா பல மடங்கு திரும்ப வரும். தங்கம், நகை, இந்த மாதிரி ஆபரணத்துல போட்டீங்கன்னா பல மடங்கு திரும்ப வரும். பணத்துல எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் பல மடங்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அந்த இடத்துல முதல் இடமாக வந்து நிற்கும். தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் முதலிடத்தை பிடிக்க போறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். நான் சொல்றதை நம்பிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை 100% மாறும். என்னதான் செய்யணும், எங்களுக்கு வேற வழியே தெரியலையே. முதல்ல வழி தெரிஞ்சாதானே நாங்கள் பயணிக்க முடியும். வழியை உருவாக்குங்க. உங்களை சுத்தி 1000 வழி இல்ல, 1,00,000 வழி இருக்கு. ஒவ்வொரு அணுவிலும் வழி இருக்கு. புதன் பகவானை அதிபதியாக வச்சுக்கிட்டு வழி தெரியல அப்படின்னா இதை விட ஒரு தவறான எண்ணம் எதுவுமே இருக்க முடியாது. இதை விட ஒரு கெட்ட நேரம் உங்களுக்கு எதுவுமே இருக்க முடியாது. புதன் பகவான் ஏன்னா அறிவுக்கு சொந்தக்காரர். அவர் இப்ப எங்க இருக்காரு? அவரும் விருட்சகத்துல இருக்காரு. உங்களுடைய அறிவை வேகமா செயல்படுத்தக்கூடிய விருட்சக ராசியில் இருக்கார். எதையுமே வேகமா செயல்படுத்தக்கூடிய இடம் செவ்வாய் பகவான் அங்கு ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறார். அதுல புதன் பகவான் இப்ப பயணிக்கிறார். அப்ப உங்களுடைய அறிவு மிக வேகமாக செயல்பட போகுது. நானே கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாலும் உங்களால இருக்க முடியாது, இருக்க மாட்டீங்க. அப்படி பொறுமையா இருங்கன்னு சொன்னாலும் இருக்க மாட்டீங்க. அவ்வளவு வேகமா உங்களுடைய மூளை புத்தி வேலை செய்ய போகுது. அதே 3ஆம் இடத்துல புதன் பகவான் வரார். தைரிய வீரிய ஸ்தானம். இனிமே புத்திசாலித்தனமா தைரியமா செயல்பட போறீங்க. இது வரைக்கும் கொஞ்சம் அவசரப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா யோசிக்காமலே விட்டுருப்பீங்க, பயந்துருப்பீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் ஒரு முதலீடு போடுறதுக்கு, இந்த வேலையில போய் சேர்றதுக்கு நமக்கான அந்த திறமை இருக்கா நமக்குள்ளாரங்கிற பயமே உங்களுக்கு வந்திருக்கும். இந்த தொழிலில் ஈடுபடலாமா, இந்த வியாபாரத்தில் ஈடுபடலாமா, போய் வெளிநாட்டு கம்பெனிக்கு போய் இந்த மாதிரியான வேலைலாம் செய்யலாமா, இல்லை இந்த துறை நமக்கு கனவு அதிகமாக இந்த துறை வருது, நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம், ஆனால் அந்த துறையில் போய் சேர்றதுக்கான தகுதி நம்மக்கிட்ட இருக்கா, இப்படி ரொம்ப பயந்துருப்பீங்க. இது வரைக்கும் பயந்தே சோர்ந்து போயிருப்பீங்க, பயந்தே அவமானப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய திறமை உங்களுக்கே தெரியாம இருந்திருக்கும். அப்ப புதன் பகவான் விருட்சகத்துல போய் உட்கார்றாரு. உங்களுடைய திறமையும் அறிவும் தன்னம்பிக்கையும் இனிமேல் ராக்கெட் வேகத்துல புறப்படும். சிங்கம் ஒன்று புறப்பட்டதே பாட்டு கேட்டிருக்கீங்களா? உடம்பு செலுக்கும். அந்த மாதிரி உங்களுடைய பயண ஆரம்பம் செலுத்துக்கிட்டு வேகமா கிளம்புவீங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன காரணம் இல்லாம ஒரு விஷயத்த சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு. அப்போ உங்களது 3ஆம் வீடு விருட்சக வீடாக இப்ப அமையுது. அதுல புதனும் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு, அதே போல சூரியனும் பயணிச்சுட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய அற்புதமான கிரக அமைப்பு பாத்தீங்களா? இது உங்களுக்காகவே வந்திருக்கிற அமைப்பு. சில நேரத்துல கடவுளை திட்டியிருப்பீங்க, இந்த கிரகங்கள்லாம் கேட்கும்போது திட்டிருப்பீங்க, ஜோசியரை திட்டியிருப்பீங்க, பலன் சொல்றவங்களை யூடியூப்ல திட்டியிருப்பீங்க. ஆனா ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு இந்த கிரக அமைப்பு கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. இந்த கிரக அமைப்பை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பு அந்த இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த பணியை நான் நல்லா செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வருது அப்படின்னா இதை நீங்க நடைமுறைப்படுத்தணும். உங்க வாழ்க்கையில் நீங்க செயல்பட ஆரம்பிச்சிடணும். செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க, இதை புரிஞ்சுக்கிட்டீங்க, முதல்ல நம்மளால முடியும், நமக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கா, நிறைய வாய்ப்பு இருக்கா, அப்ப இது நமக்கு நல்ல நேரம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த அருள்ல எனக்கும் கொஞ்சம் கிடைக்கும். அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துருக்கேன்ல, அதனால புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்ல, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ஆதரவு இருக்கா, குடும்பம் எப்படி செயல்பட, உங்கள்கிட்ட மரியாதை இருக்கா, நீங்க எதெல்லாம் நினைச்சு உங்க குடும்பத்துக்காகவும் உங்கள் துணைக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் உறவுகளுக்காகவும் செய்றீங்களோ அதற்கான முழு பலனும் அதற்கான முழு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலோட்டமா தான் நீங்க இருப்பீங்க, ஆனா மனசுல மரியாதை இருக்கும், மனசுல ஒரு நல்லெண்ணம் இருக்கும் அவங்கள பத்தி. ஆனா உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாரையுமே நீங்க மதிக்கல அப்படின்னு தான் உங்களை சொல்லுவாங்க. குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால வருது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்லப்போனா விட்டு கொடுத்து போகணும்னு நீங்க நினைச்சாலும் உங்க சூழ்நிலை உங்களை விட்டு கொடுக்க வைக்காது. வேலையா இருந்தா சொல்ல வேண்டியதில்லை, பெரிய பிரளயமே நடக்கும் வேலையில. தொழிலும் அப்படிதான். அங்க நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா?
உங்க சைடுல இருந்து சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த அதிகாரிக்கு பயந்து ஒரு வேலை செய்யறது, இந்த அக்கம் பக்கத்துல வேலை செய்யறவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேலை செய்யறது, இந்த காக்கா பிடிக்கிறது அலுவலகத்துல, அது மாதிரி தொழில அநியாயத்துக்கு சம்பாதிக்கிறது, அநியாயத்துக்கு லாபத்தை வச்சு விற்கிறது, அல்லது பிசினஸ் பண்றது, அல்லது கலப்படமான பொருள் சேர்க்கிறது, இதெல்லாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த சுத்தம், உண்மை, நேர்மை இதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில். இதனால கண்டிப்பா நீங்க பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. தொழில் நஷ்டமா இருக்கும், வேலையை விட்டு நீங்க இருப்பீங்க, இல்ல குடும்பத்துல பிரச்சனையாகி பிரிஞ்சிருப்பீங்க, வெளிநாட்டில இருந்து திரும்ப வந்திருப்பீங்க, அல்லது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில இருந்து நீங்க விலக்கி வைக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களது உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச பரிசு. இதே தான் உங்க குடும்பத்திலையும் நடக்கும். உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்பதான் நீங்க சோர்ந்து போய் துவண்டு போயிடுவீங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த அவமானம், துன்பம், கஷ்டம் இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது. இரவும் பகலும் மாறுறது மாதிரி. எப்பவுமே வாழ்க்கையில துன்பம் இருந்தா வருத்துரும், எப்பொழுதுமே வாழ்க்கையில இன்பம் இருந்தா திகட்டிடும். அதனாலதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. வாழறதுக்கு ஒரு பிடிப்பையும் கொடுக்கக்கூடியது அதுதான். இருந்தாலும் சில நேரத்துல வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நினைச்சு நினைச்சு மனம் வருத்தம் அடையும் போது இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயாவது மலை ஏறி இருக்கீங்களா? கடினமா மலை ஏறிட்டு மலை உச்சியில போய் நின்னு அந்த அற்புதமான காட்சியை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? சொர்க்கமே தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறி இருப்போம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். அது ஒரு அழகான காட்சியா மலைக்கு மேல இருக்கும். அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு 1000 கோடி கண்கள் வேணும் அப்படின்னு நினைப்போம். ஏறி வந்த பாதையை மறந்துடுவோம். இது 100க்கு 100 உண்மைங்க. நாங்க ஒரு டூருக்கு போயிருந்தோம். மூணாறு இரவிக்குளம் நேஷனல் பார்க். எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. மூணாருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இரவிக்குளம் நேஷனல் பார்க்கு போயிட்டு வாங்க. பெரிய பெரிய ஃபாரின் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனா அந்த மாதிரியான காட்சி கிடைக்குமோ அப்படி அங்க எங்களுக்கு கிடைச்சது. ஆனா அந்த மலை ஏறும்போது நாங்க பட்ட கஷ்டம் இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஏண்டாப்பா வந்தோம் அப்படின்னு கூட நினைச்சிட்டோம். பாதி வழியில திரும்பி போயிடலாமான்னு கூட நினைச்சோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் எவ்வளவு தூரம் வேணாலும் இதுக்காக நடக்கலாம் அப்படின்னு. இது ஒரு ரியல் இன்சிடென்ட்ங்க. அதுதான் வாழ்க்கை. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன ஸ்டோரி. குரு சீடர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்போதுமே ஒரு 10 பேருக்கு குரு வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார். அவங்க இறை வழிபாட்டுக்காக ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது உண்டு. அப்படி போகும்போது ஒரு 10 சீடர்களோட குரு போறாரு. சில நாட்கள் உணவு, தண்ணி இதெல்லாம் கிடைக்குது போற வழியில. ஒரு நாள் சுத்தமாவே கிடைக்கல. தண்ணி கிடைக்கல, தாகம் அதிகமா இருக்கு, சாப்பாடு கிடைக்கல, பசி அதிகமா இருக்கு, நடக்க முடியல, சோர்வு. ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து நம்ம ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருட்டும் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் அன்னைக்கு ஃபுல்லா அவங்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் கிடைக்கல. ஒரு இடத்துல போய் உறங்க போறாங்க நைட்ல. அப்ப படுக்கும் போது அந்த குரு சொல்றாரு, எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறார். அப்ப அதுல ஒரு சீடர் எழுந்திருச்சு பொறுக்க முடியாம கேட்கிறாப்ல, பசி தாகத்தெல்லாம் பொறுக்க முடியாம, குருவே எதுவுமே இன்னைக்கு நமக்கு கிடைக்கல, பசிக்குது உணவு கிடைக்கல, தாகம் எடுக்குது தண்ணி கிடைக்கல, ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல, ஆனா எல்லாமே இன்னைக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாப்ல. அந்த சீடன் கேட்ட கேள்விதான் எல்லாருடைய மனசுலயும் இருந்தது, மற்ற சீடர்களுக்கும். ஆனா அந்த குரு சொன்ன பதில், அந்த ஒரு வார்த்தை கேட்டு எல்லா சீடர்களுக்குமே அந்த நேரத்துல அந்த பசி, தாகம், உடல் அசதி எல்லாமே போயிடுச்சான். அப்படி அந்த குரு என்ன சொல்லியிருப்பார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வீடியோட கடைசியா நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்த கிரக அமைப்பு பார்த்தோம்னா சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு மாறுகிறார். சுக்கிரனுக்கு நீச்ச வீடு. அப்ப உங்களுக்கு என்ன அதனால பலன் அப்படின்னா, உங்களுக்கு 4ஆம் வீடு தனுசு ராசி. இது தாயார் ஸ்தானம், சுகமா வாழக்கூடிய ஸ்தானம், வாகன ஸ்தானம். அப்ப இங்க வந்து உங்க ராசியில சுக்கிரன் நீச்சமா இருக்கார். அவரு தனுசு ராசிக்கு போறார். குடும்பத்துல யாராவது நோய் இருந்ததுன்னா அந்த நோய் தீரும். ஏதாவது ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பைக்கோ, ஒரு காரோ, ஏதோ ஒரு வாகனம், ஒரு தொழிலுக்கு, வேலைக்கு, ஒரு லாரி அல்லது பஸ், இப்படி ஏதாவது ஒரு வாகனம் வாங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. முயற்சி பண்ணி பாருங்க. சுக வாகனஸ்தானமான 4வது வீட்டுக்கு சுக்கிரன் மாறி இருக்காரு. சுக்கிரன் யாரு? சுகபோகத்துக்கு அதிபதி. முடிஞ்ச வரைக்கும் சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவார். ஆனா உங்க சொந்த ஜாதகத்துல அந்த சுக்கிரன் போற தனுசு ராசியில என்ன இருக்கு அதை பொறுத்து தான் அமையும். ஆனா மேலோட்டமா பார்க்கும்போது சுக்கிரன், நீங்க ஏதாவது ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம், அது கைகூடும். தாயார் ஸ்தானம், தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா இனிமே சரியாயிடும். உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறாரு, உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இனிமே செய்வாங்க. உங்க கூட உங்களுக்கு நல்லது செய்ய முயற்சி பண்ணுவாங்க. அதே நேரத்துல தாய்க்கு நீங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ, சந்தோஷமா வச்சுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அவர்கள் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் வளம் பெறும். தாயாரை கவனிச்சிக்கூடிய ஒரு காலகட்டம். எப்படியாவது சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த ஜென்மத்துல
யாருக்கு மகனாக மகளாக நம்ம பிறக்க போறோமோ தெரியாது. நம்மளை பெற்று கஷ்டப்பட்டு வாழ வச்சுட்டாங்க. வாழ்ற வாழ்க்கையில சூழ்நிலைக்காக அவங்க மாறி இருப்பாங்க, சில நேரத்துல மாறி இருக்கலாம், எதிரியாக துரோகியாக அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் அடைஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க பிறக்கும் போது அவங்களுடைய மனசு உண்மையான மனசு, தூய்மையான மனசு, உங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனசா அந்த தாய்மை உள்ளம் இருந்திருக்கும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல பெண்களை உசுருக்கு உசுரா நேசிக்கணும், அவ்வளவு மதிக்கணும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான எழுதப்படாத விதி. அதுவும் தாயாக இருந்தால் தெய்வமாக மதியுங்க அப்படிங்கிறது அடுத்த விதி. எந்த சூழ்நிலையில இப்ப உங்களுடைய தாய் இருந்தாலும் அவங்கள மதிச்சு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு நீங்க பேசலனாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் மூலியமா அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த எண்ணம், இந்த செயல் ஏற்படுத்தும். அது இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் அந்த ஸ்தானத்துக்கு போயிருக்கார். அவருடைய ஆசி மட்டும் கிடைச்சிருச்சு, பார்வை மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில நம்ம உல்லாச வாழ்க்கையை வாழ்றத யாராலையும் தடுக்க முடியாது. முயற்சி பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, தாய் மூலியமா ஆசீர்வாதம் வாங்கின எந்த ஒரு வேலையும் தொழிலும் கண்டிப்பா சிறப்பா இருக்கும், மிகப்பெரிய வெற்றியை அடையும். அதே போல ஆன்மீகத்துல ரொம்ப ஆர்வம் இந்த காலகட்டத்தில் வரும். அதுக்கு தடை போடாதீங்க. அப்படி ஆர்வம் வந்துருச்சு, ஏதாவது உங்க மனசு சொல்லும், இந்த கோவிலுக்கு போனால் நல்லா இருக்குமோ, இந்த சாமியை பார்க்க போனால் நல்லா இருக்குமோ, இந்த சாமியை கும்பிட்டா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மனசுல வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தடையை ஏற்படுத்தாதீங்க. கடவுள் நினைக்கிறார், அந்த இறைவன் உங்களை நினைக்கிறார். நீங்க யார நினைக்கிறீங்களோ அந்த தெய்வம் உங்களை நினைக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்க நினைக்கிறதுக்கும் அந்த தெய்வம் நினைக்கிறதுக்கும் ஒரே பாதையில வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு, முட்டி மோதி இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். நீங்க மட்டுமே நினைக்கல, தெய்வமும் நினைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். தயவு செஞ்சு உங்க மனசுல உங்க கனவுல வந்து அந்த தெய்வத்தை பார்க்க போயிட்டு வந்துருங்க. அது எந்த தடை வந்தாலும் அந்த தடையை உடைச்சிட்டு அந்த தெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதுவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க எது செஞ்சாலும் உங்க கூட நிக்கிற தெய்வமா அது இருக்கும், பக்கபலமா நிற்கும். எந்த விஷயத்திலையும் உங்களை சோர்வடைய வைக்காது, அவமானப்படுத்த விடாது, கைவிடாது. முதல்ல நீங்களே சோர்ந்து விழுந்தாலும் உங்களுக்குள்ளார ஒரு சக்தியை கொடுத்து, உங்களுக்குள்ளார ஒரு அற்புதமான எண்ணத்தை கொடுத்து, உங்களுக்காக யாராவது மனிதரை அனுப்பி உங்களை தூக்கி விடும். அதுதான் அந்த தெய்வம். போயிட்டு வாங்க. நீங்க மனசுல நினைக்கிற தெய்வம் நீங்க மனசுல நினைச்ச தெய்வம் இல்ல, உங்களை நினைச்ச தெய்வம். அதை மனசுல வச்சுட்டு போயிட்டு வாங்க. அடுத்து கடகராசியில செவ்வாய். அப்ப கன்னிராசி நண்பர்களுக்கு அது 11வது வீடு. அது எந்த வீடு? லாபஸ்தானம். அப்ப லாபஸ்தானம் எப்படி இருக்க போகுது? நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் லாபத்தை அசுர ரகத்துல கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். செவ்வாய் யாரு? போர்க்காரகன், போராட்டக்காரகன். போர்க்களத்துல வீரர்கள் மாதிரி நின்று ஜெயிக்க சண்டை போடக்கூடியவர். லாபத்துக்காக கஷ்டப்பட போறீங்க. நீங்க படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் லாபம் வந்து குவிய போகுது. எதுல நீங்க உழைச்சாலும் சரி, உங்களுடைய உழைப்பை எதுல போட்டாலும் 100% லாபம் குவிய போகுது. குறிப்பா மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார்கள். அவங்களால கொஞ்சம் லாபம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்ல, ஒரு தொழிலுக்கு 2 தொழில் செய்றீங்க அப்படின்னா 2 தொழிலுமே உங்களுக்கு மிக சக்சஸா ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எப்பொழுதுமே ஒரு மனுஷன் 5 தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. நீங்க எத்தனை தொழில் செய்றீங்க பாருங்க. குறைஞ்சது 2 தொழிலாவது இருக்கணும். அதுவும் கன்னி ராசிக்கு 2 தொழில் அப்படிங்கிறது ஒரு நல்ல முடிவு. 2 தொழில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று போனாலும் ஒன்று உங்களை காப்பாற்றும். ஆனால் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் 2 தொழில் செய்கிறீங்க அப்படின்னா மிக சக்சஸ், சொர்க்கத்தையே காட்டும் அந்த தொழில் உங்களுக்காக. ஏன்னா லாபஸ்தானத்தில் செவ்வாய், அதிரடியாக செயல்படுவீங்க, ஒரு போராட்ட குணத்தோட செயல்படுவீங்க. இந்த தொழில நம்ம ஜெயிச்சே ஆகணும், இந்த வேலையில பதவி உயர்வு அடைஞ்சே ஆகணும், சம்பள உயர்வு அடைஞ்சே ஆகணும், இந்த ப்ராஜெக்டை முடிச்சே ஆகணும். அந்த வெறியும் வேகமும் ரத்தம் சிந்தினாலும் சரி ஜெயிச்சு ஆகணுங்கிற ஒரு வெறி உங்க உள்ளத்துல வந்துடும். ஏன்னா செவ்வாய் கடகராசியில பயணம் செய்கிறார். 11வது வீடு உங்களுக்கு. ஆனா அதே நேரத்துல பயணத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல மிஷினரி இருந்தா அங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அவசரப்படாம வேகமா இருக்கலாம். விவேகம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எச்சரிக்கையா இருங்க. செவ்வாய் ரத்தத்தை பார்ப்பார். உங்களுடைய ஜாதகத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா ரத்த தானம் கொடுங்க, சரியாயிடும். அது ஒரு அற்புதமான பரிகாரம். அடுத்து பார்த்தோம்னா 11ஆம் வீடு லாபஸ்தானம். லாபம் எதுல அதிகமா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா லாபம் கிடைக்கும், கட்டிடக்கலை லாபம் இருக்கும், அயல் நாட்டு வேலை எதுவாக இருந்தாலும் லாபம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சட்டத்துறையில, மேனேஜ்மெண்ட், எழுத்துத்துறை, மீடியா இதெல்லாம் அதிக லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுபோல நிலம், ரியல் எஸ்டேட் அதுல இறங்குனீங்க அப்படின்னா லாபத்தை கொட்டென்று கொட்டும். ஆனா அதே நேரத்துல இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தொழில் வேலை எதிரிகள் உருவாக்கப்படுகிறார்கள் உங்களால். இந்த காலகட்டத்தில் எதிரிகள் உருவாகுவாங்க. அதுவும் எங்க இருந்து வராங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்தா வராங்க, வெளியில இருந்து இல்ல. உங்ககிட்ட இருந்து, உங்க கூடவே இருந்து, கூடவே படுத்து, கூடவே வேலை செஞ்ச, கூடவே பயணிச்ச நண்பர்களோ, உறவினர்களோ, தோழிகளோ, தோழர்களோ எதிரிகளாக மாறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில்.
உங்க மேலே அவங்களுடைய ராஜதந்திரத்தை பிரயோகிப்பார்கள். அப்ப பொறுமை இழக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். இங்கதான் செவ்வாய் அதிரடியா வேலை செய்வார். போர்க்காரகன். எதையுமே பேசி தீர்க்க முயற்சி பண்ண மாட்டீங்க. எதிரிகளை வீழ்த்தி விட்டு அப்புறம் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது பலன் அளிக்காது. இந்த நேரத்துல பொறுமையா இருக்க வேண்டிய அவசியம். எல்லாத்திலுமே தலையீடு வரும், எல்லாத்திலுமே பிரச்சனைகள் வரும், தொல்லைகள் வரும். மிருதுவான வார்த்தையால, சிந்தித்து செயல்படக்கூடிய வார்த்தையால, அறிவாற்றலால் அவர்களை நீங்க வெல்லுவீர்கள், வெல்ல வேண்டும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவான ஜோதிட விதி என்னன்னா, அன்பா பேசி எதிரியை கூட திருத்தி விடக்கூடிய இயல்பு உடையவர்கள். அந்த விதியை இங்க ஆட் பண்ணுங்க. சேர்த்து அன்பா பழகி அவர்களை புறம் தள்ளுங்கள். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் அந்த மாதிரி எதிரியா மாறுவாங்க. உங்களுடைய உண்மை, நேர்மை, ஒரு நல்ல செயல்பாடு இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. உங்களுடைய வளர்ச்சி மெயினா பிடிக்காது. கூட அவங்களால தாங்க முடியாம நிறைய குழி பறிக்கிற வேலையை, ராஜதந்திர வேலையை செயல்படுத்துவார்கள். இன்னும் சொல்ல போனா சில பேர் முதுகுல குத்துவாங்க. அவங்களை எதையுமே எதிர்த்து நீங்க எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாதீர்கள். ஆசீர்வாதம் செய்யுங்க. நல்லா இருங்கப்பா, இறைவன் பார்த்துப்பார். எப்படி ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ணு முன்னாடியே அந்த எதிரிகளும் துரோகிகளும் அழிவதை நீங்களே பார்ப்பீங்க. ஆசீர்வாதம் பண்ணா மட்டும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எதிரிகளை வீழ்த்துவார் இறைவன். உங்களை எதிரியா நினைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நேர்மை, உண்மை, உழைப்பு. அதுல போட்டி, பொறாமை அதிகம். அதுக்காக உங்களது வாழ்க்கைய உங்களுக்காகவே உங்க கூட பிறந்த இந்த குணத்தை விட்டுறாதீங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே யாரு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு? சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை யாரு? தெய்வத்தின் கட்டளை யாரு? அதுபோல ரிஷபராசியில குரு, அதாவது கன்னிராசிக்கு 9ஆம் வீடு ரிஷபராசி. அங்க குரு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு 12 மாசமா. பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்கியஸ்தானம். அப்படிப்பட்ட இடத்துல கண்டிப்பா இந்த காலகட்டத்துல குழந்தைகளால லாபம், குழந்தைகள் இல்லைன்னா குழந்தை பாக்கியம். அதுபோல செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். பூர்வ புண்ணிய சொத்துக்கள், அதாவது தந்தை வழி சொத்துக்கள், இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமா வந்து முடியும். அதுபோல கோவில்ல வேலை கிடைக்கும், வேலை இல்லைன்னா வியாபாரம் செய்வீங்க. அதுபோல கப்பல் பயணம், இது மாதிரியான ஒரு அமைப்புலாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சாதகமா எது வேணாலும் மாறும். அந்த சாதகமா மாறின விஷயத்தை நீங்க பயன்படுத்திக்கிறீங்களா, முயற்சி பண்றீங்களா, அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத உங்க கையில இருக்கு. அதாவது பட்ட கஷ்டத்துக்கு எது கிடைச்சாலும் செய்யலாம், எந்த வேலை கிடைச்சாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்ட சூழ்நிலையில இப்ப இருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய தனிப்பட்ட திறமையால, இறைவனின் ஆசீர்வாதத்தால பயணம் செய்ய முயற்சி பண்ணுங்க. இப்ப குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான செயலை செய்வார். சில அவமானத்தையும் பெற்று தருவார். எச்சரிக்கையா இருங்க. குரு அப்படின்னா சுபக்கிரகம் தான். சில நேரத்தில் சில இடங்கள்ல நமக்கான சோதனை அவர் செய்வார். பல விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். அதே நேரத்தில் கணிக்க முடியும். யாருக்கெல்லாம் குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லையோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உறவினர்கள் மூலமாகவும், சொந்தங்கள் மூலமாகவும், சமூகத்தின் மூலமாகவும் எந்த ஒரு உதவிகளையும், பயனையும், அனுசரிப்பையும், நன்மைகளையும், ஆதாயங்களையும், பயன்களையும் பெறவே முடியாது. அவமானங்களை மட்டும்தான் அடைவாங்க. நிராகரிப்பு அதிகம் இருக்கும். அதனால ஜாதகத்துல வலிமை இழந்திருக்கும் நிலை இருந்தா குருவினுடைய வலிமை பொறுத்து தான் இந்த காலகட்டத்தில் உங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியும். வியாழக்கிழமையில மஞ்சள் நிறத்துல லட்டு செஞ்சு தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியமா வணங்கிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு வியாழக்கிழமை லட்டு தானமா கொடுங்க. மங்களகரமான மஞ்சள் நிறத்துல பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கொடுங்க. குருவின் பலன் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அடுத்தது மீன ராசியில ராகு. கன்னி ராசிக்கு 7வது இடம். அங்க ராகு இருக்கார். காதல் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா திருமணத்துல போய் முடியும். அடுத்தது திருமண உறவு இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும், அதுல ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி சேர்த்து வைப்பார் இந்த ராகு பகவான். உறவுகள்கிட்ட பெரும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும், அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். அதே நேரத்தில் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உதவி கிடைக்கும். வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும். அரசினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல சமூகத்துல செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஆனா 7ஆம் பாவம் அப்படின்னா களத்திர ஸ்தானம், போகஸ்தானம், மனைவியை, நண்பர்களை சொல்லக்கூடிய இடம். இங்க காமம்
உல்லாச வாழ்க்கை ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அதாவது குடும்பத்தில் நடக்கிற இல்லற வாழ்க்கை சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் இல்லற வாழ்க்கை சுகமாகி கண்டிப்பா குழந்தைகள் பிறக்க சான்ஸ் அதிகம். இது வரைக்கும் அவமானத்துல இருந்திருப்பீங்க, அந்த அவமானத்தை துடைக்க இது ஒரு நல்ல அமைப்பு. எவ்வளவு முயற்சி பண்ணி குழந்தை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மருத்துவரை பார்க்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் மருத்துவர் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். உங்கள் துணை உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஆதரவா செயல்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு சரியான ஒரு புத்தியை கொடுத்து சரியான சோதனையை கொடுத்து உங்க பக்கம் திருப்பி விடுவார். அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார். கேது யாரு? பக்திக்காரகர். உங்களுக்கு சாதகமான உங்கள் கௌரவத்தை நிலைநிறுத்தக்கூடிய உங்களது குணத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயத்தையும் கேது பகவானும் கொண்டு வந்து கொடுப்பார். கேது பகவான் நம்முடைய பக்தியை சொல்லக்கூடிய இடம், நமக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இடம், இந்த உலகத்தை புரிய வைக்கக்கூடிய இடம். பிரச்சனை நடந்ததுன்னா அமைதியாயிடு, ஆன்மீகத்தை தேடிப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். நீங்க படாத கஷ்டமே இல்லை, நீங்க படாத அவமானமே இல்லை, கௌரவ இழப்பே இல்லை, கடன் பிரச்சனை அதிகமா இருக்கும், அதுக்கெல்லாம் ஒரு விடிவை தரக்கூடியவர் கேது பகவான். உங்க மனசுல நல்ல எண்ணத்தை விதைத்து இந்த கடவுளை பார்க்க போ, இந்த கோவிலுக்கு போ, இந்த பரிகாரத்தை செய் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பவர் இந்த கேது பகவான். அதனால மனசுல நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இந்த பிரபஞ்சம் இல்லாம மனுஷ வாழ்க்கை இல்ல, இறைவன் இல்லாம இந்த பிரபஞ்சம் இல்ல. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இறைவனின் தொடர்பு உண்டு. எல்லாமே இறைவன் என்ன செய்ய சொல்லியிருக்காரோ கர்ம வினைப்படி எதை எழுதி வைத்திருக்கிறாரோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால யாருமே உங்களுக்கு உதவி செய்யலையா, கூட இல்லையா, எல்லாருமே எதிரியா துரோகியா இருக்காங்களா, கவித்து விட நினைக்கிறாங்களா, இறைவனை மட்டுமே கூப்பிடுங்க, இறைவனை மட்டுமே நம்புங்க. எந்த தெய்வம் உங்க மனசுல வருதோ அந்த தெய்வம் உங்களை தேடி கொண்டிருக்கிறார், உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் முக்கியமான பரிகாரம். நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே பரிகாரம்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு தெரியாது. ஆனா விடாம கடைபிடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். இது 100% உண்மை. நான் அனுபவிச்ச விஷயங்கள் அத்தனை பரிகாரமும் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க உண்மையா உங்களது வாக்கு பலிக்குதுங்க, இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நடக்கல அப்படிங்கிறாங்க. ஏன் நடக்கலன்னு கேட்டா கரெக்டா செஞ்சீங்களா அப்படின்னா விட்டுடுறாங்க பாதியிலேயே. குறைஞ்சபட்சம் ஒரு பரிகாரத்தை ஒரு வருஷமாவது முழுசா முடிக்கணும். 12 மாதங்கள் 12 ராசிக்கும் போகக்கூடிய பரிகாரமாக அது இருக்கும். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ராசி, அந்த ராசிக்குள்ளார 3 நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கு. இதெல்லாமே நம்முடைய பரிகாரங்கள். அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்காவது நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே கண்டிப்பா மாறும். இது 100% அனுபவம். அப்ப இந்த பரிகாரத்தை எடுத்துங்க. இது பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம். பஞ்சபூதங்கள்னா என்னங்க? நம்முடைய உடல் ஆன்மா ரெண்டுமே பஞ்சபூத சக்தியால ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கு. அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் வேலையிலும் தொழிலிலும் பரவி இருக்கு. அதை சார்ந்துதான் நம்ம எதையுமே செய்யறோம். அப்ப இதை எல்லாத்தையும் சமநிலையில நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் தொழிலையோ வாழ்க்கையிலயோ முன்னேற முடியும். ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு அதிகமாச்சு அல்லது குறைஞ்சது அப்படின்னா பல விஷயத்துல நஷ்டம் அடைவோம், பிரச்சனையை சந்திப்போம், விபத்துகள் ஏற்படும். அதனால நம்ம வாழ்க்கையை பறிகொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகும், நிறைய தொல்லைகள் தொந்தரவுகள் ஏற்படும். அப்ப இந்த உலகமே இயங்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள் தான். இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டது. புராணங்கள் அப்படின்னா சும்மா இல்ல, நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சக்தியை பயன்படுத்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப மனிதனுக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னா 5 குணங்கள், 5 புலன்கள், 5 மனித மேம்பாடுகள், இதையெல்லாமே சொல்லக்கூடியது, இதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. அப்ப பஞ்சபூத சக்திகளை 5 மூர்த்திகள் பிரம்மன், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன், விஷ்ணு, இந்த 5 பேரும் ஆட்கொண்டிருக்கிறார்கள். பஞ்சபூத சக்திகளான பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி மற்றும் ஞான சக்திகள், இதெல்லாமே பஞ்சபூத சக்திகள். அப்ப இவைகளுக்கான பரிகாரங்களையும் மந்திரங்களையும் நம்ம செய்யும் போது இந்த பஞ்சபூத சக்திகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், சமநிலையில இருக்கும். அதனாலதான் இந்த பஞ்சபூத பரிகாரம்ங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிக மிக முக்கியமானது. இது வரைக்கும் எந்த பரிகாரத்தை நீங்க கடைசி வரைக்கும் செய்றீங்களோ இல்லையோ, இந்த பஞ்சபூத பரிகாரத்தை செய்யுங்க. பஞ்சபூத சக்திகள் நமக்கு கிடைச்சாலே எல்லாத்துலயும் நம்ம கில்லியா மாறிடுவோம், கெத்தாயிடுவோம். அவ்வளவு சக்தியும் நமக்கு நம்முடைய மனசையும் உடம்பையும் தெளிவுபடுத்தும். அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி, பஞ்சதீபத்திரி, பஞ்சதீப எண்ணெய், இது எல்லாமே பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த 5 பொருளும் உங்க வீட்டுல பரிகாரம் செய்யற காலகட்டம் மட்டும் இல்ல, எப்போதுமே இருந்ததுன்னா உங்க வீட்டுல அவ்வளவு சக்தி கிடைக்கும்.
பஞ்சபூத சக்திகள். அப்ப இந்த பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி எல்லாம் எப்படி செய்றாங்க அப்படின்னா, பசுமாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய நெய், தயிர், பால், சாணம், கோமியம் இதிலிருந்து தயாரிக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி. அதுபோல பஞ்சதீப திரி அப்படின்னா எதுனா, பஞ்சு திரி, நூல் திரி, எருக்கந்திரி, வாழைத்தண்டு திரி, தாமரை திரி, இது பஞ்சதீப திரி. அதுபோல பஞ்சதீப எண்ணெய் எப்படின்னா, வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், பசு நெய், சுத்தமான பசு நெய், கடையில் கிடைக்கிற டூப்ளிகேட் நெய் இல்ல, சுத்தமான பசு நெய், இலுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாமே கலப்படம் இல்லாத எண்ணெய்களா கலந்த பஞ்சதீப எண்ணெய். அப்ப இந்த பஞ்சபூத பொருட்கள் மிக மிக முக்கியமானது இந்த நவக்கிரக பரிகாரத்துக்கு. அப்ப கடையில கிடைக்கிற இந்த பொருட்கள்லாம் உண்மையா கலப்படம் இல்லாம இருக்குமா அப்படின்னா 100% நம்ப முடியாது. கலப்படம் இல்லாத பொருட்கள் மட்டுமே முழு பலனையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. கடவுளுக்கு தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு எங்கேயோ கிடைக்கிற பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான முழு பலனும் கிடைக்காது. முதல் விஷயம் இதுதான். அப்ப கடையில இதெல்லாம் சுத்தமா கிடைக்குதா அப்படின்னா சந்தேகம்தான். அப்போ உங்களுக்கு சுத்தமான கலப்படம் இல்லாத இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா குட் பேபியை கனெக்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் தான் 9340688626. இந்த நம்பர் கனெக்ட் பண்ணுங்க. எல்லாமே கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களா தயாரிச்சிருக்காங்க, பூஜை பொருட்கள். அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு தேவையான, ஆரோக்கியத்துக்கு தேவையான கலப்படம் இல்லாத ஹெர்பல், நவ தானியங்கள், இப்படி இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நிறைய ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க. விருப்பப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. முக்கியமா இந்த பூஜை பொருட்கள் கலப்படம் இல்லாம இங்க வாங்கிக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு எங்க கிடைக்குதோ அங்க வாங்கிக்கலாம். இப்ப இந்த பொருளா ரெடி பண்ணிக்கங்க. இது எப்ப பண்ணலாம்? அந்த நவக்கிரக பரிகாரம் எப்ப பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை முடிஞ்சு 5வது நாள், அதே போல பௌர்ணமி முடிந்து 5வது நாளாக வரக்கூடியது மகா சக்தியான பஞ்சமி திதி. அப்ப அமாவாசை, பௌர்ணமி, அது மட்டும் இல்ல செவ்வாய், வெள்ளி, இந்த நாள்லயும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்ப இந்த பஞ்சபூத பொருட்களை வச்சுக்கிட்டு காலையில 3 மணியிலிருந்து 4:30க்குள்ளார பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசலை சுத்தப்படுத்தி பச்சரிசி கோலமாவால, நல்லா கேட்டுங்க, பச்சரிசி கோலமாவால கோலம் போட்டுங்க. அதுக்கப்புறம் 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்குல இந்த பஞ்சதீப எண்ணெய கலந்து விளக்கேற்றி வைங்க. அப்புறம் பஞ்சகாவிய விளக்குல நெய், சுத்தமான நெய்யை ஊத்தி தீபம் ஏத்திக்கங்க. அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் ஏத்தி வச்சுக்கோங்க. வீடு மங்களகரமா இருக்கட்டும். எல்லா ரூம்லயும் புகை பரவட்டும். அங்க இருக்கிற கெட்ட சக்திகளை போக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு பரிபூரணமா இறைவனை வேண்டிக்குங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது 108 முறை இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப நல்லது. 1 மணி நேரம் ஆகும், பரவாயில்ல, மனப்பாடம் பண்ணீங்க. 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக, பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் 108 முறை ஒவ்வொரு நாளுமே சொல்லுங்க. இந்த விளக்கு 24 மணி நேரம் எரியணும். நீங்க எப்ப தீபம் ஏத்துறீங்களோ அந்த நேரம் 24 மணி நேரம் அடுத்த நாள் வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கணும். அப்ப இது மாதிரியான பரிகாரத்தை நீங்க செய்றீங்க, 1 வருஷத்துக்கு செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில இந்த பரிகாரம் ஏற்படுத்தும். இந்த பரிகாரத்துல எல்லாமே அடங்கிடும். பூமியில இருக்கிற அத்தனை நிலம், நீர், காற்று, நெருப்பு இது எல்லாத்தையும் தன்வசப்படுத்திடும். மனிதர்கள்ல இருந்து, மிருகங்களிலிருந்து, மிஷினரியிலிருந்து எல்லாமே நம்முடைய வசமாகிடும். தொழில் செய்யறவங்களாம் இதை கண்டிப்பா செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில 1 வருஷத்துல நடக்கல அப்படின்னா நான் பரிகாரம் சொல்றதே விட்டுருவேன். முறையா கடைபிடிங்க. நான் சொன்னது எப்படியோ அப்படி முறையா கடைபிடிங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். இப்ப வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். நான் முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அந்த குரு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு யோசிச்சிங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதாவது அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, பசியை கொடுத்த, தாகத்தை கொடுத்த, உடல் அசதியை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படிங்கிறார். அதாவது எதையோ ஒன்றை கொடுக்கிறார் அப்படின்னு அவருடைய மனம் சொல்லுது. அதுவே இறைவன் கிட்ட இருந்து வருது அப்படின்னு அவர் நினைக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி சொல்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும், ஒரு புரிதல் வேணும். அதனாலதான் அவர்கள்லாம் மகானாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் குருக்களாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் ஞானிகளாக இருந்தார்கள். இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டாலே இந்த கஷ்டத்தை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி, இதனால நான் பல பாடங்களை கத்துக்கிட்டேன், பல மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டேன், பல செயல்கள்ல இருந்து தெளிவு அடைஞ்சிட்டேன், அதற்கு நன்றின்னு சொல்ற அந்த குணம் இருக்குல்ல, அந்த பெரிய மனித தன்மை எல்லாராலையும் முடியாது, ஞானிகளால் மட்டும்தான் முடியும். இப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஞானிகள் தான். அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளை கேலி, கிண்டல், அவமானம் இதெல்லாம் செய்த அத்தனை பேருக்கும், இதையெல்லாம் கொடுத்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு நேரத்துல ஜெயிச்சு சிறப்பா வாழ்றோம், மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்றோம் அப்படின்னா நாம பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் தான் காரணம். அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கு, நம்மளை செதுக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது 100% உண்மை. அப்ப இது மாதிரியான புரிதல் தான் நம்மளை நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.